கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீண்ட நாட்களாக என்னால வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், நான் இப்ப இந்த டெய்லி ஹாரோஸ்கோப் சொல்லும்போது, தின பலன்கள் சொல்லும்போது நட்சத்திர பலன்கள் சொல்லுவேன். இந்த நட்சத்திர பலன்கள் எதை பேஸ் பண்ணி வருது? டெய்லி ஒரு ஜென்ம நட்சத்திரம் நடக்கும்போது அந்த ஜென்ம நட்சத்திரம் சார்ந்து மற்ற நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் இருக்கிறது என்பதை இந்த வீடியோ மூலம், இந்த காணொலி மூலம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பலன்களை நீங்களே பார்த்துக்கலாம். ஆகவே இது எப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். இப்ப நமக்கு 27 நட்சத்திரம் இருக்குங்க. 27 நட்சத்திரத்தையும் ஆர்டர் படி வரிசையா 9 பிரித்துக் கொள்வோம். 3 வரிசையா 3 காலம் போட்டு பிரிச்சுக்கிட்டோம்னா இந்த நட்சத்திர அதிபதி நட்சத்திர நாதனை வைத்து நாம அடைவு செய்து கொள்ளும் டேப்லெட் காலத்துல போட்டுக்கிட்டோம்னா பலன் பார்க்கறது மிகவும் சுலபமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நட்சத்திரத்தை எடுத்தீங்கன்னா அஸ்வினி. அஸ்வினி, மகம், அஸ்வினி மகம். மகம் 9வது நட்சத்திரம், 10வது நட்சத்திரம் அஸ்வினி. மூலம், மூலம் இது 1வது நட்சத்திரம், 10வது நட்சத்திரம், 19வது நட்சத்திரம். இப்படி நம்ம இதை அடைவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் அதிபதி நம்ம கேது பகவான். கேது இந்த நட்சத்திர அதிபதியை வச்சு நம்ம நட்சத்திரத்தை 3 காலமா பிரிச்சுக்கிறோம். அடுத்தது பரணி, பூரம், பூராடம். பரணி, பூரம், பூராடம். இந்த 3 நட்சத்திரத்துக்கான அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானை நம்ம இங்க எழுதுகிறோம். இது மாதிரி 9 நட்சத்திரங்கள் அப்படி எழுதி வரிசையா 9 நட்சத்திரங்கள் அங்க எழுதிக்கிறோம். 10ல இருந்து 18 வரை இந்த நட்சத்திரத்தை எழுதிக்கிறோம். 19ல இருந்து 27 வரை அந்த நட்சத்திரம் நம்ம அடைவு பண்ணிக்கிறோம். இது பூரா முடிச்சிடறேங்க, ஏன்னா வீடியோ பெருசா வந்துடும். அதனால அதை எழுதிட்டு நம்ம மீதி பார்க்கலாம். எல்லாமே நட்சத்திரங்களை நாம எல்லாமே அதோட தசாபுத்திப்படி, நட்சத்திர நாதன்கள் தசாபுத்திப்படி அதை நம்ம டேபிள் காலம் போட்டு அடைவு பண்ணிட்டோம். இப்ப அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா கேது பகவான் அதிபதி. பரணி, பூரம், பூராடம் சுக்கிர பகவான். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சூரிய பகவான். ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் சந்திர பகவான். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் செவ்வாய் பகவான். திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகு பகவான். புனர்பூசம், விசாகம், போராட்டாதி குரு பகவான். பூசம், அனுசம், உத்திராட்டாதி சனி பகவான். ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களோட அதிபதி புதன் பகவான். இந்த ஆர்டர் படி நாம எழுதிட்டோம். இதை வச்சுதாங்க நம்ம டெய்லி ஹாரோஸ்கோப், டெய்லியில நம்ம நட்சத்திர பலன்களை நாம எந்த நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரமா இருக்கும்போது மற்ற நட்சத்திரங்கள் எப்படி ஆக்டிவேட் ஆகும், அவர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்பதை நம்ம டெய்லி பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்தும், இந்த 3 நட்சத்திரம் இருக்குங்க. இது கேது பகவானோட நட்சத்திரம். இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தை, இந்த 9 நட்சத்திரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா இது ஜென்ம நட்சத்திரமாக வைத்துக் கொண்டால் இது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது அணுஜென்மம். இந்த மகம், பூரம், உத்திராடம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம் இந்த நட்சத்திரம், இந்த அடைவு அணுஜென்மம், அணுஜென்ம நட்சத்திரமாக வரும். மூலம் இந்த 3வது ரோல இருக்கிற நட்சத்திரம் திரி ஜென்மம். திரி ஜென்ம
நட்சத்திரம். ஆக இந்த மூணுத்துக்கும் நம்ம தனித்தனி பேர் இருக்குங்க. இது ஜென்ம நட்சத்திரம், அனுஜென்மம், திரிஜென்மம் அப்படி நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்ப இந்த ரெண்டாவது இருக்கிற மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக வரும் பொழுது இந்த நட்சத்திரம் அனைத்தும் அணுஜென்மமாகவும், இந்த மூணாவது ரோல இருக்கிற நட்சத்திரம் திரிஜென்மமாகவும் ஆக்டிவேட் ஆகும். சோ இது ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்மம், திரிஜென்மம் ஆகியவற்றை நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்ப இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு அஸ்வினி நட்சத்திரம், இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம், சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரம். நம்ம கோயில் அர்ச்சனை பண்ணும்போது என்ன நட்சத்திரம்னு கேட்பாங்க. அந்த டைம்ல நம்ம பிறக்கும் போது ஜென்ம நட்சத்திரமா சந்திரன் பயணிக்கும் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அந்த ஜென்ம நட்சத்திரமாக இருப்பது அஸ்வினியாக வைத்துக் கொண்டால், இந்த அஸ்வினி, மகம், மூலம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் ஜென்ம நட்சத்திரமாக வைத்துக் கொண்டால் இத மூணுமே பலன்கள் பார்த்தா சற்று ஏறக்கூடிய ஒரே பலன்களா தான் அமையும். ஆக நம்ம இந்த மூணு நட்சத்திரம் இன்று ஜென்ம நட்சத்திரமாக வைத்துக் கொண்டோம் என்றால் இது ஜென்ம நட்சத்திரம், அதாவது ஜென்ம தாரைன்னு சொல்லலாம். நட்சத்திரம் தாரை எல்லாமே ஒண்ணுதாங்க. அதனால இத நம்ம ஜென்மதாரை. சோ அஸ்வினிக்கு மகம், மூலம் மூணும் ஜென்மதாரை. கேது பகவான் அன்று அவரோட அதிபதி. இது 1வது நட்சத்திரமாக வைத்துக் கொண்டால் இந்த 1வது நட்சத்திரத்திலிருந்து 9வது நட்சத்திரமாக வரும் ஆயில்யம் 2வது நட்சத்திரமாக ஆக்டிவேட் ஆகும். சோ இது ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இது மூணும் சம்பத்து தாரையாக ஆக்டிவேட் ஆகும். இந்த தாராபலன் ஒவ்வொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. அதே போல அஸ்வினி நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரமாக வருது 1, 2, 3ஆக வரும் நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனி பகவான். இந்த நட்சத்திரம் விபத்து தாரையாக அன்று ஆக்டிவேட் ஆகும். நாலாவது நட்சத்திரமாக வருவது பூசம், விசாகம், போராட்டாதி சேமதாரையாக ஆக்டிவேட் ஆகும். ஐந்தாவது நட்சத்திரமாக வருவது பிரத்யோக தாரையாக ஆக்டிவேட் ஆகும். இந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரமாக மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரமும் சாதக தாரையாக ஆக்டிவேட் ஆகும். ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரம் சந்திர பகவான் நட்சத்திரநாதன். இந்த 3 பகவானும் 3 நட்சத்திரமும் வரைத்தாரையாக ஆக்டிவேட் ஆகும். கார்த்திகை, உத்தரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு மைத்திரத்தாரை அல்லது மித்திரத்தாரை ரெண்டும் ஒண்ணுதாங்க. பரணி, பூரம், போராடம் இதுக்கு பரம மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும். நீங்க இப்படி டேப்லெட் காலம் போட்டு இப்படி எழுதுறீங்கன்னா பலன் ஈஸியா பார்க்கலாங்க. ஜாதகம் படிப்பவர்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல டெய்லி ஹாரோஸ்கோப் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க நட்சத்திரங்களுக்கு என்ன ஆக்டிவேட் ஆகுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கலாம். இதற்கான பலன்கள் அத்தனையும் இப்ப நான் சொல்றேங்க. இப்ப நம்ம அஸ்வினியை மட்டும்தான் நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஜென்ம நட்சத்திரம்னு எடுத்துட்டு இருக்கோம். இதற்கான பலன்கள் இப்ப அஸ்வினி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக அன்றைய நாள் அஸ்வினி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக வரும் பொழுது அதற்கு என்ன பலன் நடக்கும்? ஜென்மதாரை அன்று ஆக்டிவேட் ஆகும். அப்ப இந்த ஜென்மதாரையில் நமக்கு என்ன பலன் நடக்கும்னா
தேவையில்லாத காரியங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும். அன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு காரியங்கள் செய்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரும். முடிவு எடுப்பதில் சில குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏன்னா புத்திக்காரகன் சந்திர பகவான் ஜென்ம நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கொஞ்சம் நம்ம செய்யும் செயல்களில் சில தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. ஏன்னா திருமணம் ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் திருமணமே செய்யக்கூடாது. திருமணம் செஞ்சா குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில் ஜென்ம நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் காலங்களில் ஏதாவது புதிய வண்டி வாகனங்களை எடுக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடன் எடுக்கும். முடிந்த அளவு அந்த வண்டி வாகனங்களை டெலிவரி எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போடணும். ஏன்னா அந்த வண்டி என்னாவும் மீறி மீறி ஏதாவது செலவினங்கள் வைத்துக் கொள்வதாகவே அமையும். இல்லைங்க நான் பழைய வண்டியை சர்வீஸ் விட்டுருக்கேன் அப்படின்னா கூட நீங்க பழைய வண்டியை கூட கொஞ்சம் நிதானமாக அன்றைய நாட்களில் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா திருப்பி திருப்பி இந்த மெக்கானிக் கொஞ்சம் சண்டை வந்தாலும் வந்துடும். ஆகவே இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில் சில தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது ஒரு கடன் கொடுப்பதோ கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஆகவே முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதி, அதாவது இந்த நண்பர் எனக்கு தெரியும் இவர்களால எந்த காரியங்களையும் செய்யலான்ட்டு யாருக்காவது ஒரு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அந்த உத்தரவாதத்தை காப்பாற்றுவதில் சிரமமாக இருக்கும். அதனால் பிற்காலத்தில் சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில். மேலும் ஏதாவது கூலிங்கான பொருள், அதாவது ரொம்ப கூலிங்கா இந்த வீசிங் சம்பந்தமான சில நோய்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். கூலிங்கா ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா உடனே சளி பிடிக்கும். இல்லைன்னா சில வீசிங் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில். ஆயில் பாத் எடுக்கிறதுனா கூட கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுக்கணும். இந்த டிராவல்ஸ் வச்சு வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு கொஞ்சம் வண்டி வாகனங்கள் மூலம் சிறு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கொஞ்சம் இந்த கேது பகவான் இருப்பதாலும் கொஞ்சம் ஜென்ம நட்சத்திரம் எந்த நட்சத்திர அதிபதி வராங்களோ கொஞ்சம் ஒரு கோயில் குளத்திற்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். கொஞ்சம் வேற்று இனத்தவர்களிடம் கொஞ்சம் நட்பு பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அவர்கள் மூலம் சில நன்மைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில். அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க அல்லது இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ஜென்ம நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில். சரிங்க, அடுத்த நட்சத்திரம் அஸ்வினியிலிருந்து இரண்டாவது நட்சத்திரமாக வரும் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதற்கு சம்பத்து தாரை அன்று ஆக்டிவேட் ஆகும். இந்த சம்பத்து தாரையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் தரும் நாளாக அமையும். அதாவது எந்த தொழில் செஞ்சாலும் எதிர்பார்த்த தன லாபம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணுவீங்க, வாசன திரவியங்கள் ஏதாவது பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு அமௌண்ட் எங்கேயாவது லாக் ஆயிருக்கும், அன்னைக்கு போய் நீங்க கேட்டீங்கன்னா எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும் காலங்களில். புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழில்களில் புதிய தொழில் நுட்பங்கள், வியாபார நுணுக்கங்களை ஆராய்ந்து அன்னைக்கு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு லாபம் தரும் நாளாக அமையும் இந்த சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நீண்ட நாட்களாக வரன் அமையலைங்க, அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவு, திருமணம் சார்ந்து புடவைகள், நகைகள் ஏதாவது வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இரண்டாவது நட்சத்திரமாக சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில். ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்த ரிட்டர்ன்ஸ் ஏதாவது கிடைக்குமா? கண்டிப்பா நீங்க கிடைக்கும். இந்த சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில் நீங்க சும்மா இருந்தா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து ஒரு வருமானம் தரும் நாளாகவும் கிடைக்கும். ஏன்னா சம்பத்து தாரை பொறுத்தவரை சம்பாதியத்திற்கு பொருள் ஈட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து இந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து மூன்றாவது நட்சத்திரமாக ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில் விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த விபத்து தாரை ஏதாவது நம்ம விபத்துனா பெரிய இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஒரு யாருக்கிட்டையாவது ஒரு பண வரவு
எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. அன்னைக்கு உங்களுக்கு அது கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகும். அது கூட ஒரு விபத்து தான். அலுவலகத்துல மூத்த அதிகாரிகள் மூலம் கொஞ்சம் வேலை பலு காரணமாக சிறு சிறு உபதைகள் வரும். அன்னைக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு தான் நம்ம போகணும் இந்த விபத்து தாரை. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களுக்கு செல்லும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் பாதுகாப்பு நலன் கருதி செல்வது அவசியமாகிறது. நீங்க டூ வீலர்ல ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, முன்னாடி போறவங்க லெப்ட்ல சிக்னல் போட்டு ரைட்ல திரும்புவாங்க, ரைட்ல சிக்னல் போட்டு லெப்ட்ல திரும்புவாங்க, இல்லைன்னா சடனா அவங்க பாட்டுக்கு திரும்புவாங்க. உங்க ஜட்ஜ்மெண்ட் சில டைம் தப்பாவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும் காலங்களில். அதாவது உங்க ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலங்களில் இருந்து 3வது நட்சத்திரமாக வரும்போது இந்த விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். அதனால கொஞ்சம் இந்த விபத்து தாரையில மட்டும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுப காரியங்களை தவிர்ப்பது அன்னைக்கு அவசியமாகிறது. ஏன்னா ஒரு சில பேரு ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க வண்டியில, அன்னைக்கு பார்த்தா ஏதாவது வண்டி பிரேக் டவுன் ஆகும். நல்ல விஷயத்துக்கு போயிட்டு வருவாங்க, அன்னைக்கு பிரேக் டவுன். ஏன்னா அன்னைக்கு அந்த யாருக்கையாவது ஒருத்தருக்கு விபத்து தாரை ஆக்டிவேட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே முடிந்த அளவு இந்த விபத்து தாரை நடக்கும் காலகட்டங்களில் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக சாலை விதிகளை மதித்து பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செல்வது அவசியமாகிறது. வீட்டுல ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு கடைக்கு போயிருப்பீங்க, அது கிடைக்கிறதுக்கு கூட சில டைம் உங்களுக்கு தேவையான ஒரு குவாலிட்டியான பொருள் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்காது. நீங்க கடையில போய் கேட்டீங்கன்னா கூட ஆர்டர் போட்டிருக்கேன் சார் வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அது பொருள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் இருக்கும். மேலும் ஏதாவது இந்த பண்ணை தொழில், அதாவது விவசாயம் சார்ந்த பண்ணை தொழில்கள், கால்நடைகளை வைத்து வியாபாரம் செய்வதற்கும் எதிர்பார்த்த லாபங்கள் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏதாவது கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, பால் பண்ணை, இந்த டைரி வச்சுக்கிட்டு செய்யறவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாபங்கள் குறைவானதாக இருக்கும். இந்த வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் சிலருக்கு அந்த விபத்து தாரை நடப்ப என்று மருத்துவ செலவுகள், எதிர்பாராத சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு நண்பர் இடத்துல கொஞ்சம் ஏதாவது உதவி கேட்டிருப்பீங்க, அந்த உதவியும் கிடைப்பதில் தடுமாற்றங்கள், தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். எதிர்பார்த்த லாபங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் இந்த விபத்து தாரை நடக்கும் காலகட்டங்களில். மேலும் ஏதாவது நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு தேற்ற ஒரு பொருள்களை, ஆயுதங்களை நீங்க அன்னைக்கு பயன்படுத்துவீங்க. அது எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, ஒவ்வொரு நட்சத்திரக்காரும் ஒவ்வொரு தொழில இருப்பீங்க. எந்த வேலை செஞ்சாலும் இந்த விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில் அந்த ஒரு பொருள்கள் மூலம் உங்களுக்கு சிறு காயங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். உதாரணமா பேனா எழுதுவீங்க, எழுதிட்டு வைப்பீங்க, பேனா உங்க கையில குத்துவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். பெண்களை பொறுத்தவரை சமையல் செய்யும் போது கொஞ்சம் கையில காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். காய் வெட்டும் போது கொஞ்சம் நிதானமா வெட்டணும், நகம் வெட்டும் போது அன்னைக்கு பார்த்து நிதானமா நகம் வெட்டணும். ஆக நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அந்த ஆயுதங்கள், செய்யும் தொழிலில் இருக்கும் ஆயுதங்கள் மூலம் சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த விபத்து தாரை நடக்கும் காலகட்டங்களில். மேலும் இந்த விவசாயிகள் ஏதாவது டிராக்டர், ட்ரில்லர், இந்த மருந்தடிக்கிற மிஷினு போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் பயன்படுத்துவது அவசியமாகிறது. ஏன்னா அன்னைக்குதான் கொஞ்சம் அந்த பொருள்கள் ஏதாவது ஒண்ணா கொஞ்சம் செலவு வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், மேலும் அதை பயன்படுத்தும் போது இந்த விபத்து தாரை அன்னைக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக பயன்படுத்துவது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த விபத்து தாரை நடக்கும் காலகட்டங்களில். அதே போல இந்த நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள், நீச்சல் குளத்துல நீச்சல் பயிற்சி எடுப்பீங்க, கொஞ்சம் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தி நீச்சல் பயிற்சி எடுக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத சில உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த விபத்து தாரை. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்களும் சரி, கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்றவங்களும் சரி, கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தா அளவுக்கு அதிகமா சில பேர் எக்ஸசைஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல பார்த்தா சில உடல் உபதைகள், மருத்துவம் சார்ந்து சில செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த விபத்து தாரை நடக்கும் காலகட்டங்களில்.
அது போல அடுத்தது சேமதாரை. உங்க ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலகட்டங்களில் இருந்து 4வது நட்சத்திரமாக வருவது சேமதாரை. இந்த சேமம் என்றாலே நலம் என்று அர்த்தம். நீங்கள் அதாவது நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகும். சேமதாரையை பொறுத்தவரை ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த சேமதாரையில் மருத்துவம் சார்ந்து ஏதாவது நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒரு நீண்ட நாட்களாக ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகும். இல்லைன்னா அன்னைக்கு போக முடியாத சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். ஆனா அந்த சேமதாரையில் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த ஒரு மருத்துவ செலவுகளை போய் அந்த பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அதுபோல ஒரு முக்கியமான விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக அந்த விஐபியை பார்த்து உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவைப்பட்டிருக்கும். அவர்கள் மூலம் சில காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அவரை பார்க்கறதுக்காக நீங்க நீண்ட நாட்களாக அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனா அந்த சேமதாரையில அது கிடைக்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு சில நன்மைகள் உருவாகும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சேமதாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, இந்த சேமதாரையில் கையில ஏதாவது காசு கொஞ்சம் இருந்து கூட நீங்க கடனை கட்டிட்டீங்கன்னா இந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த சேமதாரையில் வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த தாரையாக இது கருதப்படும். கையில காசு ஏதோ வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சமாவது கட்டிட்டீங்கன்னா எப்படி கட்டுவதுன்னு தெரியும், அந்த கடன் கூடிய விரைவில் அடைபடும். அப்புறம் மேற்கொண்டு நீங்க கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது கடன் வாங்க முடியாத சில வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் தக்க வருமானங்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த சேமதாரை. மேலும் ஏதாவது ஒரு இசை நாட்டியம் போன்ற பயிற்சி, அதாவது போன்ற பயிற்சிகள் அதாவது ஈடுபட்டுட்டு அரங்கேற்றம் செய்வதற்கு சில நாட்கள் குறிப்பீர்கள் அல்லவா, அது இந்த சேமதாரையில் நீங்கள் செய்தீர்களானால் அந்த முக்கிய நிகழ்வுகள் அது வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சேமதாரையில். இப்ப டிவியில பார்த்தா ஜூனியர் சிங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போட்டிகள்ல கலந்து கொள்ளும் போது கொஞ்சம் இந்த சேமதாரையில் நீங்க கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உறுதியாகும். மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்யறவர்கள் கொஞ்சம் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக குத்தகை பணம், வாடகை பணம், பழைய பாகி ஏதாவது வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த சேமதாரையில் நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அடுத்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து 5வது நட்சத்திரமாக ஆக்டிவேட் ஆவது திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 5வது நட்சத்திரமாக ஆக்டிவேட் ஆவது பிரத்யோக தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த பிரத்யோக தாரையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த பிரத்யோக தாரையில் தேவையில்லாத சில அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இந்த அலைச்சல்கள் மூலம் உங்களுக்கு சில மன உளைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த அலைச்சல்கள் மூலம் வீண் விரய செலவுகள் தான் வருமா ஒழிய வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளாகவே அமையாது. கையில இருக்கிற காசு தான் செலவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே முடிந்த அளவு தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த பிரத்யோக தாரையில். மேலும் ஏதாவது ஒரு புதிய நண்பர்கள் ஏதாவது வந்து அறிமுகமானாங்கன்னா அவர்களிடத்துல கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழக வேண்டும். அவர்களிடத்துல உங்களுடைய பர்சனல் விஷயங்களை கொஞ்சம் கலந்து கொள்ளாமல், கொஞ்சம் பரிமாற்றம் செய்து கொள்ளாமல் இருப்பது அவசியமாகிறது. இந்த புதிய நண்பர்கள் அல்லது வெளி வட்டாரங்கள் ஏதாவது நீங்க மார்க்கெட்லயோ அல்லது வெளியில எங்கேயாவது போயிருப்பீங்க, தேவையில்லாம அவர்களே வந்து பேசுவாங்க. அவர்கள் மூலம் தேவையில்லாத சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த பிரத்யோக தாரையில தான் வந்து நீங்க ஏதாவது இவ்வளவு காசு போடுங்க, நான் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க. அதனால கொஞ்சம் இந்த பிரத்யோக தாரைக்கு நடக்கும் காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். போன்ல கூட வரும் பாருங்க, நீங்க இந்த இவ்வளவு காசு போடுங்க, நான் உங்களுக்கு லோன் இவ்வளவு தர்றேன் அப்படின்ட்டு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ப கூடாது. ஏன்னா அன்னைக்குதான் கொஞ்சம் உங்களுக்கு நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் மனசஞ்சலமா இருப்போம். அன்னைக்கு வந்து நமக்கு இனிமையா பேசுவாங்க. அவர்கள் மூலம் நமக்கு பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பிரத்யோக தாரையில். ஆகவே முடிந்த அளவு இந்த பிரத்யோக தாரை நடக்கும் காலகட்டங்களில் யாரிடமும் பழகுவதும் பர்சனல் விஷயங்களை கொஞ்சம் நம்மளுடைய சொந்த விஷயங்களை பரிமாற்றம் செய்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது.
மேலும் ஏதாவது இந்த வெளியூர் சார்ந்த பாஸ்போர்ட் விசா ஏதாவது விண்ணப்பித்தீர்களானால் அன்னைக்குதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த பிரத்யோகத்தாரை ஏதாவது அதை சார்ந்து சில என்கொயரி இவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு என்கொயரிலாம் அன்னைக்கு உருவாகும். அல்லது நீங்க பாஸ்போர்ட் விசா சார்ந்து விண்ணப்பிப்பதற்கு இந்த பிரத்யோகத்தாரை நல்ல தாரையாக அமையும். மேலும் ஏதாவது ஒரு தெரியாத இடங்களுக்கு, ஒரு முக்கியமான வேலைக்கு போயிருப்பீங்க, யாருமே இல்லாத ஒரு இடங்களுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா நீங்க அன்னைக்கு போகக்கூடாது. இந்த பிரத்யோகத்தாரை யாராவது நம்பி நீங்க போனீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பிரத்யோகை தாரை நடக்கும் காலகட்டங்களில். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்துல வாழ்க்கை துணைவியிடம் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக நீங்க பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்களும் மூணாவது நபர் யாராவது வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். ஆகவே இந்த குடும்பத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் கணவன் மனைவி வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இந்த பிரத்யோகத்தாரை அதாவது ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலகட்டங்களில் இருந்து 5வது நட்சத்திரமாக வருவது பிரத்யோகத்தாரை எனக்கு ஆக்டிவேட் ஆகும். அடுத்த தாரையை பார்த்தீங்கன்னா 6வது தாரையாக மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் வரும். அவர்களுக்கு சாதகத்தாரை அன்று ஆக்டிவேட் ஆகும். இந்த சாதகத்தாரையை பொறுத்தவரை முடிந்த அளவு எந்த காரியங்களை செய்தாலும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். நீங்க எந்த மனதுல ஏதாவது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஒரு வேலையை இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏதாவது ஒரு அரசு சார்ந்த ஏதாவது விண்ணப்பங்கள், வேலை வேண்டி விண்ணப்பங்கள் போடுவதற்கு உகந்த நாளாக இந்த சாதகத்தாரை கருதப்படுகிறது. ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுவது அல்லது ஒரு எக்ஸாமுக்காக, இந்த நீட் போன்ற எக்ஸாமுக்காக அன்னைக்கு அப்ளிகேஷன் போடுவதெல்லாம் இந்த சாதகத்தாரையை தேர்ந்தெடுத்து போட்டீங்கன்னா எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது இந்த நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சாதகத்தாரை. முக்கியமா இந்த பிஜி படிக்கும் மாணவர்கள், அதாவது எம்ஏ பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கும் மாணவர்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் மாணவர்கள் கொஞ்சம் பன்னாட்டு நிறுவனங்களோட ஏதாவது ஒப்பந்தம் போட்டு ஏதாவது புதிய ப்ராஜெக்ட் ஒர்க் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த பொருளாதார துறையில் நிபுணர்கள்லாம் இந்த சாதக துறையிலே சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையல, எதிர்பார்த்த இடத்தில் வரன் தள்ளி கொண்டே போகுது, இந்த சாதகத்தாரை ஆக்டிவேட் ஆவதற்கு உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமையும். மேலும் ஏதாவது பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார்கள் அவர்கள் பேசும் பேச்சுக்களை ரசிக்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சாதகத்தாரை. அரசு சார்ந்து ஏதாவது டெண்டர் சார்ந்து ஏதாவது வேலை வாய்ப்பு, அதாவது டெண்டர்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுவதற்கு இந்த சாதகத்தாரையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அன்னைக்கு நீங்க போடும் ஒப்பந்தங்கள் சக்சஸ் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் கணிசமான ஒரு தொகை லாபம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் போடுறதுக்கு, அப்ளிகேஷன் போடுறதுக்கு இந்த சாதகத்தாரை உகந்த நாளாக கருதப்படும். மேல ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக வேலை பார்த்து, ஒரு ஒப்பந்தத்தில் வேலை பார்த்து நிலுவையில் ஏதாவது பில்லு இருக்கும், அந்த பில்லு தள்ளி கொண்டே போயிருக்கும். அன்னைக்கு நீங்க சாதகத்தாரையில் போய் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சாதகத்தாரை. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது உதவித்தொகை அல்லது ஏதாவது அரசு சார்ந்து புதிய ஏதாவது பயனடைய வேண்டிய சில விஷயங்கள் அனைத்தையும் இந்த சாதகத்தாரையை பயன்படுத்தி நீங்க விண்ணப்பித்தீர்களானால் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சாதகத்தாரை. ஏன்னா நீங்க நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இந்த சாதகத்தாரையில் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சாதகத்தாரை. மேலும் சிலருக்கு என்ன ஆகும்னா குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த சாதகத்தாரையை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய குல தெய்வங்கள் சார்ந்து ஏதாவது வேண்டுதல் வச்சிருப்பீங்க, அந்த வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த சாதகத்தாரையில் நீங்கள் செய்தீர்களானால் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு கடவுளின் பரிபூர்ண அருள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த சாதகத்தாரையில் உருவாகும். ஆகவே
இந்த சாதகத்தாரையை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சாதக தாரையில். இந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரமாக வருவது சாதகத்தாரையாகும். அடுத்து ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலகட்டங்களிலிருந்து 7வதாக வரும் நட்சத்திரம் வதைத்தாரை அன்னைக்கு ஆக்டிவேட் ஆகும். அதாவது இந்த உதாரணத்துக்கு இந்த அஸ்வினி ஜென்ம நட்சத்திரமாக எடுத்துக்கொண்டால் ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வதைத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த வதைத்தாரை நடக்கும்போது கொஞ்சம் யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது அவசியமாகிறது. கொஞ்சம் கோபமா ஏதாவது பேசிட்டீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் அன்னைக்கு உங்களை தேடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வதைத்தாரை நடக்கும் காலகட்டங்களில் நீங்க அவங்க கிட்ட போய் ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். தேவையில்லாத டென்ஷனை நம்ம பண்ணுவாங்க. அதனால நம்ம எதுவும் பேசாம இருப்பது அன்னைக்கு அவசியமாகிறது. பேசிட்டோம்னாலே தொந்தரவு வந்துடும். மேலும் நம்ம அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகள் மூலம் கொஞ்சம் நம்மளுடைய சூப்பர்வைசர் யாராக இருந்தாலும் நம்மளுடைய மூத்த நமக்கு மேல அதிகாரி, நமக்கு மேல வேலை கொடுப்பவங்க யாரா எந்த தொழில் செஞ்சாலும் அவர்கள் மூலம் இன்னைக்கு வேலை பளு அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த வதைத்தாரை. மேலும் ஏதாவது பயணங்கள், திடீர் வெளியூர் பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. முடிந்தளவு திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த வதைத்தாரையில். அப்படி நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா தேவையில்லாத விரய செலவுகள் அன்னைக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த வதைத்தாரையில். மேலும் நண்பர்கள் மூலம் சில விரய செலவுகள் அன்னைக்கு வரும். அவர்கள் செய்யும் செயலுக்கு ஏதாவது அவங்க கூட ஏதாவது நீங்க போனீங்கன்னா அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க. அவர்கள் மூலம் நீங்கள் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள், அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த வதைத்தாரையில். முடிந்த அளவு அன்னைக்கு கூடா நட்பை, அதாவது தீயவர்களுடைய நட்பை அன்னைக்கு தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏன்னா நண்பர்கள் மூலம் சிலருக்கு சில பிரச்சனைகள் அன்னைக்கு இந்த வதைத்தாரையில தான் வரும். ஆகவே நண்பர்கள் ஒரு கூடா நட்பை அன்னைக்கு தவிர்க்கணும். நல்ல நட்பை மட்டும் வச்சுக்கணும். மேலும் அன்னைக்கு ஏதாவது கனரக வாகனங்கள், கனரக இயந்திரங்கள் இயக்கும் போது கொஞ்சம் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். கனரக வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த சில லாபங்கள் மந்தமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் லேத்து, மற்ற தொழிற்சாலைகள் இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் இந்த வதைத்தாரை நடக்கும் காலகட்டங்களில் கொஞ்சம் மிஷினரிஸ்ல வேலை பார்ப்பவர்கள் கொஞ்சம் நிதானமாக வேலை பார்ப்பது அவசியமாகிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில பேச்சுக்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. உறவினர்களே இருந்தா கூட அன்னைக்கு யாராவது உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்கள், தேவையில்லாத விவாதங்கள் தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த வதைத்தாரையில். நீங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கொஞ்சம் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரித்து அன்னைக்கு செல்லணும். இல்லாட்டி தேவையில்லாத சில சிக்கல்களும் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் கலத்திர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அன்னைக்கு உருவாகும் இந்த வதைத்தாரையில். ஏன்னா 7ஆம் இடம் அன்னைக்கு 7வது நட்சத்திரம் 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். ஆனா 7ஆம் இடம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் அனைத்து செயல்களையும் கொஞ்சம் தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இந்த வதைத்தாரையில். அடுத்து 8வது நட்சத்திரமாக வருவது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அவர்களுக்கு அன்னைக்கு மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த மைத்திரத்தாரையை பொறுத்தவரை ஒரு 50% நற்காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% சிறு தடை தாமதங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். ஏன்னா இந்த மைத்திரத்தாரையை பொறுத்தவரை கொஞ்சம் பாதி சந்திராஷ்டமம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த மைத்திரத்தாரை. நீண்ட நாட்களாக, அதாவது 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்க ஏதாவது முயற்சி செய்பவர்கள், அதாவது இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் சட்டப்பூர்வமாக வாழ்க்கை துணையை விவகார ரத்து பெற்றவர்களும் இந்த மைத்திரத்தாரையில் 2ஆம் திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான அன்னைக்கு பலன் தரும். 2ஆம் திருமணம் சார்ந்து வரன் அமையல, நமக்கு ஒரு வாழ்க்கை 2ஆம் அத்தியாயம் எழுவதற்கான ஒரு சூழ்நிலை நமக்கு வாய்க்கிலேன்னு சொல்லி இருப்பவர்கள் அனைவரும் இந்த மைத்திரத்தாரை நடக்கும் காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு பலன் தரும்.
நல்ல இடத்துல ஒரு வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் முதல் திருமணமானவர்கள் கூட கொஞ்சம் எதிர்பார்த்த இடத்தில் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில் கொஞ்சம் இந்த தான தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முடிந்த அளவு ஏதாவது மற்றவர்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். கையில ஏதாவது காசு அன்னைக்கு வச்சிருந்தீங்கன்னா, ஒரு தொகை உங்க கையில அன்னைக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது ஒரு முதலீடு செய்வது அவசியமாகிறது. இந்த முதலீடு செய்யாம நீங்க காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது விரைய செலவாக, வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். கையில காசு வச்சிருந்தீங்கன்னா சுப விரைய செலவாக மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. ஏதாவது ஜுவல்ஸ் எடுப்பதோ அல்லது ஒரு பிக்சட் டெபாசிட்ல குழந்தைகள் எதிர்காலம் கருதி பிக்சட் டெபாசிட்ல போடுவதோ அல்லது ஏதாவது பழைய கடன்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அன்னைக்கு கடனை கட்டிட்டீங்கன்னா கூட இந்த மைத்திரத்தாரையில் உங்களுக்கு அந்த அமௌண்ட் நற்பலன்கள் கொடுப்பதாக அமையும். இல்ல நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு கையில வச்சிருந்தீங்கன்னா திடீரென்று செலவு அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மைத்திரத்தாரை என் கையில காசே இல்லைங்க, சில பேர் ஒரு நேயர் கூட கேட்டிருந்தாரு, இந்த மைத்திரத்தாரையில் என்கிட்ட காசு இல்ல, நான் எப்படிங்க அதெல்லாம் வீண் விரைய செலவுகள் செய்வேன் அப்படின்னு சொல்றவர்கள் அன்னைக்கு ஏதாவது நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். ஏதாவது கடன் வாங்கி கூட நீங்க வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். ஏன்னா இந்த நட்சத்திர பலன் கண்டிப்பா 100% ஒரு அக்யூரேட்டான ஒரு நட்சத்திர பலன்களாகவே அமையும். அதனால கொஞ்சம் இந்த மைத்திரத்தாரையை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. கொஞ்சம் நம்ம டெக்னிக்கலா கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்தா அந்த மைத்திரத்தாரையை அன்னைக்கு நம்ம வென்று காட்டலாம். அதுபோல தான தர்மங்கள், ஏதாவது உங்களுடைய யாத்திரக்காரர்கள் நீங்க போகும்போது ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்கள் கையேந்தி உங்ககிட்ட கேட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்யணும். இந்த மைத்திரத்தாரை ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா கூட அன்னைக்கு உங்க கையில இருக்கிறது ₹1 ₹2 கூட நீங்க ஏதாவது ஒரு உண்டியில போட்டீங்கன்னா கூட அன்னைக்கு உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அது அமையும். அதுபோல கருணை இல்லங்களுக்கும் அல்லது முதியோர் இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்வது அவசியமாகிறது. உங்க குலதெய்வம் சார்ந்தோ அல்லது வீட்டுல பக்கத்துல ஏதாவது கோயில் திருப்பணி நடக்கும், ஏதாவது அன்னைக்கு ஒரு நன்கொடை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் நீங்க கண்டிப்பா நன்கொடை உங்களால் முடிந்த அளவு உங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ப ஒரு நன்கொடை கொடுத்தீங்கன்னா அன்று உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் ஏதாவது பள்ளி குழந்தைகளுக்கு முடிந்த அளவு ஏதாவது ஒரு பேனா, பென்சில், ரப்பர் அல்லது ஒரு கல்விக்கான சில பொருட்களை வாங்கி தானமாக வழங்கினாலும் இந்த மைத்திரத்தாரையில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு நீங்கள் முடிந்தளவு இந்த மைத்திரத்தாரையில் ஏதாவது ஒரு உதவி செஞ்சீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கடவுளோட பூரண அனுகிரகங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த சனி பகவானுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா யாருக்கு ஜென்மசனி நடக்குதோ அவர்கள் அனைவரும், இந்த மீனராசிக்கு ஜென்மசனி நடக்குது, அவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் ஏதாவது முடிந்த அளவு இந்த மைத்திரத்தாரை நடக்கும் காலகட்டங்களில் உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட கோபங்கள், சனி பகவானோட உக்கிரங்கள் குறைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே இந்த மைத்திரத்தாரையை பொறுத்தவரை ஒரு 50% காரியங்கள் நன்மை பயக்கும் காரியமாகவும் 50% காரியங்கள் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், அந்த தடை தாமதங்களை நம்மளுடைய புத்திசாலித்தனத்தில் வென்று விடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த மைத்திரத்தாரையில். அடுத்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து 9வதாக வரும் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பரணி, பூரம், போராடம். இந்த 9வது நட்சத்திரம் ஆக்டிவேட் அன்னைக்கு எப்படி ஆகும்னா பரம மைத்திரத்தாரை அன்னைக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த பரம மைத்திரத்தாரையை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த பரம மைத்திரத்தாரையில் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது வெற்றி தரும் நாளாக அமையும். மேலும் திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக எனக்கு வரன் அமையலைங்க, இந்த பரம மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும்போது நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கலீங்க, பொருள் வரவு, பழைய பாக்கியங்கள் இருக்கு, இந்த பரம மைத்திரத்தாரையில் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு
எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். வண்டி வாகனங்களை வைத்து எதிர்பார்த்த சில லாபங்கள் டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு, ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ், மெடிசின் சம்பந்தமான எக்ஸ்போர்ட் பிசினஸ், அழகு சாதனங்கள் சம்பந்தமாக எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பரம மைத்திர தாரையில். மேலும் அந்த பரம மைத்திர தாரையில் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் கண்டிப்பாக கடன் வந்து கேட்பாங்க. அன்னைக்கு வாய்மொழி வாக்குறுதியை நம்பி அன்னைக்கு கடனை கொடுக்க கூடாது. யாருக்காவது கொடுத்தீங்கன்னா போன பணம் திருப்பி வராது. வாங்கும் போது நல்லா தான் வாங்குவாங்க. அவர்கள் தேவைகள் பூர்த்தியான உடனே நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உதவ மாட்டார்கள். ஆகவே இந்த பரம மைத்திர தாரையில் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் பக்காவா லீகலா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. முடிந்தளவு அன்னைக்கு வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளுபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது டிராவல்ஸ், அதாவது ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வியாபாரம் செய்வர்களுக்கு பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அன்னைக்கு அமையும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது குடும்பத்தில் வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பரம மைத்திர தாரையில். மேலும் சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், குலதெய்வம் சார்ந்து சில ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த பரம மைத்திர தாரையில். மேலும் சிலருக்கு ஏதாவது பாத்தீங்கன்னா ஒரு நிலம் அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, அந்த நிலம் ஏதாவது பேப்பர்ஸ் இன்வேல்ட் ஆகி கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் டாக்குமெண்டேஷன் நல்லா இல்லைன்ட்டு அது இன்வேல்ட் ஆகி கொஞ்சம் அப்படியே நிற்கும். இந்த பரம மைத்திர தாரையில் நீங்க போய் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாமே நீட் ஆகி உங்களுக்கு கிரயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் அன்னைக்கு உருவாகும். நிலம் சார்ந்து ரியல் எஸ்டேட் சார்ந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அன்று உருவாகும் இந்த பரம மைத்திர தாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு பாதியில் நின்று போன வீட்டு வேலைகள், ஏதாவது வீடு பாதியில் நின்று போயிருக்கும், கட்டியிருப்பீங்க, மேசன் பிரச்சனையோ அல்லது இன்ஜினியர் பிரச்சனையோ அல்லது ஃபண்ட் இல்லாத பிரச்சனையோ சிலருக்கு உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்து அந்த வீடு பாதியிலே நின்று போயிருக்கும். ஆனா அன்னைக்கு போய் நீங்க பரம மைத்திர தாரையில் மீண்டும் ஏதாவது ஃபண்டோ லோனோ ஏதாவது கேட்டீங்கன்னா எதிர்பார்த்த லோனும் ஃபண்டு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், இந்த விட்டு போன வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த பரம மைத்திர தாரையில். மேலும் ஏதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு அதாவது பிளான் அப்ரூவல் அன்னைக்கு கேட்டிருப்பீங்க, இந்த பிளான் அப்ரூவல் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை, தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இந்த பரம மைத்திர தாரையில் ஆக்டிவேட் ஆகும் போது நீங்க போய் பிளான் அப்ரூவல் எல்லாம் போய் இன்ஜினியர்கிட்ட கேட்டீங்கன்னா, அதை கார்பரேஷன்ல நகராட்சியில போய் நீங்க கேட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பரம மைத்திர தாரையில். ஆக இந்த பரம மைத்திர தாரை ஆக்டிவேட் ஆகும் காலகட்டங்களில் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பரம மைத்திர தாரை. ஆக நமக்கு இந்த 9 தாராபலன் இருக்குங்க. இந்த 9 தாராபலனும் அப்படியே சைக்கிளிக் ப்ராசஸா 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். அது என்னைக்கு அந்த ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலகட்டங்களில் இருந்து ஒவ்வொரு பலனும் ஆக்டிவேட் ஆகும். ஆகவே இந்த இதற்கான பலன்களை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்க டெய்லி நீங்க என்ன நடக்கும், நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு இதுதான் நடக்கும், இதுதான் நடக்காதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கிரக அடைவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரநாதன் எல்லாம் பாத்தீங்கன்னா தசாபுத்தி பலன்களை வைத்தே இந்த நட்சத்திரநாதன்கள் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே அடைவு பண்ணியிருக்கோம். ஆகவே இதை சார்ந்துதான் நமக்கு டெய்லி ஹாரோஸ்கோப் நட்சத்திர பலன்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். இனி ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தா சனி பயிற்சி பலன், கேது பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன்கள் அத்தனையும் கொஞ்சம் நான் போர்ட்ல போட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு சந்தேகம்னா கமெண்ட்ல வாங்க, அதற்கான விளக்கம் அளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.